டியர் ஃபாலோவர்ஸ், இன்றைய தினம் ஒரு சில மிக முக்கியமான விடயங்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அதிலும் மிக முக்கியமானது, ஈரான் ஹார்முஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது. அதாவது ஹார்முஸ் நீரிணை வழியாக வருகின்ற எந்த ஒரு கப்பல்களாக இருந்தாலும் சரி, தனது சொந்த நாணயமான ரியாலில் கட்டணம் செலுத்திவிட்டு தான் வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நேற்றைய தினம் பிறப்பித்திருக்கின்றது. சர்வதேச ஊடகங்களில் பரவலாக இந்த விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே சமயம் ஹார்முஸ் நீரிணையினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகளும் ஈரானுடைய ராணுவம் புரட்சிகர காவல் படைக்கு சென்றுவிட்டது. ஈரானுடைய பாராளுமன்றமும் இந்த விடயத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இனிவரும் காலங்களில் ஹார்முஸ் நீரிணையின் மீதான முழு கட்டுப்பாடுகளும் ஈரானுடைய புரட்சிகர ராணுவ படையிடமே இருக்கும். அது வைத்ததுதான் சட்டம். அது மேற்கொள்ளப் போகின்ற உத்தரவை பொறுத்துத்தான் இனிவரும் காலங்களில் கப்பல்களுடைய நடமாட்டம் அமையப் போகின்றது. முற்றுமுழுதாக ஹார்முஸ் தற்பொழுது ராணுவ மயமாக்கப்பட்டு விட்டது என்பதுதான் இதனுடைய சுருக்கமான கருத்தாக இருக்கின்றது. மற்றைய தரப்பில் மிக முக்கியமான ஒரு விடயம், இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனம் அயன் டோம் UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தவிர்த்து மூன்றாவது ஒரு நாட்டில் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் அமைக்கப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கின்றது. இந்த ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான யுத்தத்தின் போது ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தது. அதன் விளைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபர் இஸ்ரேலுடைய பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இந்த பாதுகாப்பு சாதனத்தை, அதாவது வான் பாதுகாப்பு சாதனத்தை தமது நாட்டில் நிலைநிறுத்தும்படியும் ஈரானுக்கு எதிராக இந்த சாதனத்தை பயன்படுத்துமாறும் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்ததன் விளைவாகத்தான் அவர் தனது ராணுவத்திற்கு இந்த கட்டளையினை பிறப்பித்திருக்கின்றார். அதன் பிற்பாடு அந்த வான் பாதுகாப்பு சாதனம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் அமைக்கப்பட்டு ஈரானுடைய பல ஏவுகணைகள் அதன் மூலம் தடுக்கப்பட்டதாக இஸ்ரேலுடைய மூத்த ஈரானுவ உயர் அதிகாரிகள் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கின்றனர். 2020ஆம் ஆண்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஆப்ரஹாம் அக்கோர்ட் என்ற ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, மத்திய கிழக்கில் பாதுகாப்பை கொண்டு வருவதற்காக. அதன் விளைவாகத்தான் இந்த சாதனம் கூட யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இஸ்ரேலினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே இஸ்ரேல் அமெரிக்கா தாண்டி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தான் இந்த வான் பாதுகாப்பு சாதனம் அயன் டோமை பயன்படுத்துகின்ற நாடாக மாறியிருக்கின்றது. மற்றைய விடயம், லெபனான் மற்றும் ஹிஸ்புல்லா இடையே, அதாவது லெபனான், ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் இடையிலான யுத்த நிறுத்தம் தோல்வியடைந்திருக்கின்றது. அந்த யுத்த நிறுத்த தோல்வியின் விளைவாக ஹிஸ்புல்லாவுடைய இலக்குகள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது. அதே சமயம் நேற்றைய தினம் ஒரு உலங்கு வானூர்தி, அதாவது காயப்பட்ட வீரர்களை மீட்பதற்காக வந்த உலங்கு வானூர்தி மீது ஹிஸ்புல்லா ஆளில்லாத தற்கொலை ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுடன் இன்னும் பலர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகளும் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, இவ்வகையான விளைவுகளை இது ஏற்படுத்தப் போகின்றது இனி வரும் நாட்களில். அதே சமயம் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தமைக்கு அமெரிக்காவை முற்றுமுழுதாக காரணம். அமெரிக்காவுடைய வரம்பு மீறிய செயல்பாடுகளும், பிராந்தியத்தில் அதிகரித்த பதற்றங்களும், அத்துமீறிய தாக்குதல்களும், நிபந்தனைகள் மீதான கடுமையான கட்டுப்பாடுகளும் தான் இந்த பேச்சுவார்த்தைகளை தோல்வியடைய வைத்திருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார். இதன் மூலம் வரும் நாட்களில் இந்த யுத்த நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடரப்படுமா அல்லது இடைநிறுத்தப்பட்டு இந்த யுத்தம் அப்படியே நீட்டிக்கப்படுமா என்ற விடயங்கள் தெரிய வந்துவிடும். தற்பொழுது வரை எந்த விதமான ஒரு யுத்தமும் இடம்பெறவில்லை. இருந்தும் ஈரான் மீதான கட்டுப்பாடுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. இந்த ஹார்முஸ் நீரிணை மீதான ஈரானுடைய சொந்த நாணய கட்டணங்கள் அமெரிக்காவை கொதிப்படைய வைக்கும் நிச்சயம். காரணம் என்னவென்று கேட்டால், டொலருடைய சாம்ராஜ்யத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடுதான் ஈரான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஈரான் மட்டுமல்ல, பிரிக்ஸ் மற்றும் இதர நாடுகள் இந்த விடயத்தில் மிக முக்கியமான கவனத்தை செலுத்துகின்றன. டொலரை வீழ்த்திவிட்டால் அமெரிக்காவை வீழ்த்திவிட முடியும். இந்த டொலருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஈராக், லிபியா போன்ற நாடுகள் இவ்வாறான முடிவுகளை எடுத்து அழிந்து போயிருந்தன. ஈரானும் தற்பொழுது அதே முடிவுக்கு தான் வந்திருக்கின்றது. என்ன வகையான விளைவுகள் ஏற்பட போகின்றன என்பது இனிவரும் காலங்களில் தெரிய வந்துவிடும். நண்பர்களே, தொடர் வீடியோக்களுக்கு பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.